இன்று நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமென். ஜெயிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்பொழுதும் இதோ இந்த வார்த்தையை தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி நாட்களில் என்ன சம்பவிக்க போகிறது என்பதை குறித்து யோவானால் எழுதப்பட்ட ஒரு காரியம். அப்போ இந்த கடைசி நாட்களில் என்ன காரியங்கள் நடக்கிறது, இப்போ நடந்து கொண்டு இருக்கிற காரியத்தை பார்க்கிற போதே நாம் கடைசி காலத்துக்கு வந்திருக்கிறோங்கிறது தெரியும். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது, எல்லாவற்றிலும் அந்த கடைசி நாட்களில் யுத்தத்தை பார்ப்பீங்க, பஞ்சத்தை பார்ப்பீங்க, கொள்ள நோய்களை பார்ப்பீங்க. இப்படிப்பட்ட அடையாளங்கள்லாம் வருகிற போது ஒரு கடைசி நாட்கள் என்றபடியாக வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த கடைசி நாட்களுக்காக எழுதப்பட்ட இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் ஒரு காரியத்தை சொல்கிறார். மரணமே நேடுகிறதானாலும் அதற்கு தப்பும்படி, எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா 2 காரியம் அவசியங்கிறார். ஒன்று, ஆட்டுக்குட்டியின் இரத்தம். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இதனாலையும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்றபடியாய். அப்போ இன்னைக்கு நம்ம கடைசி நாட்களில் இருக்கிறோங்கிறத நம்ம நல்லா அறிஞ்சிருக்கிறோம். இந்த நாளில் அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து மட்டும்தானே இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆமென். யோவான் வழியாக தேவன் ஒரு ஆலோசனையை நமக்கு சொல்லி இருக்கிறார். வேதம் ஏசாயாவில் சொல்லப்படுகிறது, இருள் பூமியை சூழும் என்றபடியாய், காரில் ஜனங்களை எல்லாம் மூடும் என்றபடியாய், அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஒளி உன் மேலே வரும் என்றபடியாய் வேதம் சொல்லுகிறது. அப்போ இங்கே இருள் சூழ்ந்த ஒரு நாட்கள் தான். நீ எங்கே திரும்பினாலும் எந்த காரியத்தை எடுத்தாலும், ஹல்லேலூயா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருள் சூழ்ந்த ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்க முடியும். ஆமென். அப்படிப்பட்ட இந்த நாட்களில் நம்ம மேலே கர்த்தருடைய ஒளி இருக்கணும், கர்த்தருடைய விடுதலை இருக்கணும்னா இந்த இயேசுவின் ரத்தம் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எபிரேயர் 12:24 படிப்போம். எபிரேயர் 12:24. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலனுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்களே. ஆமென். தெளிக்கப்படுகிற இரத்தத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்களேங்குது. இந்த இரத்தம் எப்படிப்பட்டதுன்னா, ஆபேலோடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் இயேசுவின் இரத்தம் பேசக்கூடியது. ஹல்லேலூயா. அதை தான் நம்ம புரிஞ்சிருக்கணும். அங்கே வசனம் என்ன சொல், ஆதியாகமம் 4:9-10 படிப்போம். ஆதியாகமம் 4:9-10. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆமென். அதை தான் அங்கே எபிரேயரில் பார்க்குறோம். அந்த ஆபேல் ஆதாமுடைய சத்தம் பேசினதை விட பேசக்கூடிய ரத்தம் இயேசுவின் ரத்தம். அங்கே ஆதியாகமத்தில் பார்க்குறோம், அவன் இறந்துட்டான், காயின் அவனை கொண்டுட்டான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவனுடைய இரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுதுங்கிறார். ஹல்லேலூயா. அந்த இரத்தம் அந்த ஆபேலோடைய இரத்தத்தை விட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடைய இரத்தம் பேசுகிறது என்று எபிரேயரில் சொல்லப்படுது. அப்போ இந்த இரத்தத்தை குறித்ததான ஒரு காரியம் நமக்கு அவசியம் தெரிஞ்சிருக்கணும். இந்த இரத்தத்துக்கான ஒரு வல்லமையை நம்ம அறிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 6:10 படிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 6:10. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள், பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே,
தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். ஆமென். இரத்த சாட்சியா மரிச்சவங்களுடைய இரத்தம், அவங்க என்ன சொல்றாங்க? எங்கள் இரத்தத்தை குறித்து எது வரைக்கும் நியாயம் தீர்க்க செய்யாமல் இருப்பீங்கன்னு கேட்குறாங்க. கர்த்தரை நோக்கி அந்த குரல் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. எதுக்கு இதெல்லாம் பார்க்குறோம்? ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அதை விட நமக்கு பேச வல்லது. ஹல்லேலூயா. நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு இரத்தம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாக இருக்கிறது. அந்த இரத்தத்தோட வல்லமையை நம்ம புரிஞ்சவங்களா இருக்கணும். யாத்திராகமம் 12:13 படிப்போம். யாத்திராகமம் 12:13. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஆமென். எகிப்தில் ஒரு பெரிய ஒரு வாதையை தேவன் கட்டளையிடுகிறார். அங்கே இருக்கிற இஸ்ரவேலருக்கு மட்டும் அந்த பாதிப்பு வராது இருக்கும்படிக்கா அவங்க வீட்டில் என்ன பண்ணணும்? ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த இரத்தத்தை நிலைக்கால்களில் பூசணுங்கிறார். இந்த இரத்தம் பூசப்பட்ட இடத்தையெல்லாம் நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதுங்கிறார். ஹல்லேலூயா. இது அன்னைக்கு பழைய ஏற்பாடு காலத்தில் இது ஒரு மாதிரியாக இருக்கிறது. இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்துக்கு எகிப்தில் இருக்கிற தலைச்சம் பிள்ளைங்களெல்லாம் சாகிற போது இந்த இஸ்ரேல் வீட்டில் உள்ள தலைச்சம் பிள்ளைங்களோ ஆடு மாடோ எதுவுமே சாகலை. ஆமென். எதனால்? இவங்க வீட்டில் நிலைக்கால்களில் ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை பூசி இருந்தது. ஹல்லேலூயா. இது எல்லாம் நிழலாக இருக்கிறது. அப்போ நிஜம் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம வீட்டு நிலைக்கால்களை பூசுகிறவங்களாக, நம்ம குடும்பத்தின் பாதுகாப்பாக நம்ம எப்படி வச்சுக்கணுங்கிறது நம்ம அறிஞ்சிருக்கணும். ஆமென். அந்த இரத்தத்தோட வல்லமையை புரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. லேவியராகமம் 16:15 படிப்போம். லேவியராகமம் 16:15. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆமென். பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக்கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து. ஆமென். இந்த பலிபீடத்தின் மேல தெளிக்கணுங்கிறார். ஹல்லேலூயா. அதை தெளிக்கிற போது தான் அந்த பாவ நிவாரணம் ஏற்படுகிறது என்றபடியாய். ஹல்லேலூயா. அந்த இரத்தத்தோட வல்லமையை நான் சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கணும். இன்னும் அதில் 16:11 படிப்போம். 16:11. பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று. போதும். அப்போ இங்கே வேதம் என்ன சொல்லுது? ஆரோன் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்கிறான். அதை ரத்தத்தை தெளிக்கிறவனாக இருக்கிறான். இன்னைக்கு நாமெல்லாம் அந்த ஆரோனை போல நாம் ஒவ்வொருவருமே ஆசாரியராக இருக்கிறோம். நம்ம குடும்பத்தில் நம்மளுடைய குடும்பமெல்லாம் காக்கப்பட வேண்டி இருக்கிறது. அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? அவனுக்காகவும் அவன் குடும்பத்துக்காகவும். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நான் அதை பயன்படுத்த எனக்கு தெரிஞ்சு இருக்கணும். அதை பயன்படுத்துகிறவனாக நான் இருக்கணும். ஹல்லேலூயா. பல நேரங்களில் சத்துருவனால எனக்கோ என் குடும்பத்துக்கோ வர தீங்கிலிருந்து நான் தப்பிக்கப்பட வேண்டுமானா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நான் பயன்படுத்துகிறவனாக இருக்கணும். யோபு 1:5 படிங்க. யோபுல 1:5. யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களெல்லாம் செய்து வருவான். அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியே
சர்வாங்க தகன பலியை செலுத்துவான். யோபு அவனுக்கு இருக்கிற 10 பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களையும் சேர்த்து எல்லா அவர்கள் லக்கத்துக்கு தகுந்தமாக, அப்படின்னா என்ன, ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆமென் அவன் சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறவனாக இருக்கிறான். இந்த பலியை அவன் செலுத்துகிறவனாக இருந்ததுனால அவன் எப்படி இருந்தான் பாருங்க. அதிலே 10வது வசனம் என்ன சொல்லுது? 10வது வசனம், சத்துரு அங்கே வருகிறான். எங்கே எகிப்தில் எப்படி அந்த நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்பட்டது போல அவன் அங்கே பூர முடியாது, அங்கே அழிக்க முடியாதது போல இங்கே தேவன் காரியத்தை என்ன செய்கிறார் பாருங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆமென். இந்த சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறவனாக அந்த இரத்தத்தை தெளிக்கிறவனாக அந்த யோபு இருந்தபடியினால அங்கே வேதம் என்ன சொல்லுது? அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீர் வேலி அடைக்கவில்லையா? ஆமென். அவன் கையின் கிரியைகளை நீ ஆசீர்வதிக்கவில்லையா? அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகவில்லையா? ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அந்த அதற்கு மேலான அந்த பழைய ஏற்பாடுல அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கே சத்துரு போய் அவன் குடும்பத்தை தொட முடியல. ஹல்லேலூயா. சாத்தான் குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான சொத்து பத்தை எதையுமே தொட முடியல. அங்கே ஒரு வேலியை பார்க்குறான். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அதை விட மேலான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம குடும்பத்திலையும் நம்ம காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதன் மேலே நம்ம தெளிக்கிறவர்களாக இருக்கிற போது சத்துரு எந்த விதத்திலும் தொட முடியாது. அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் இது ஒரு கடைசி காலம். இது வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசியாக எழுதப்படுகிறது. எதனால் இந்த அவனை ஜெயிக்கலாம். அங்கே வசனம் அதுதான் சொல்லுது. அந்த வசனத்தில் என்ன சொல்லுது? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எவனை ஜெயித்தார்கள்? சாத்தானை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நான் அப்படி ஜெயிக்கிறவனாக இருக்கிறேன்னா இப்படிப்பட்டதான ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு பாதுகாப்பை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற போது அதை நான் உணர்ந்தவனாக அதை புரிந்தவனாக இருக்கிறேனா? அதை எப்படி தெளிக்கணுங்கிற ஒரு முறையும் இருக்குது. யாத்திராகமம் 12:22 படிங்க. யாத்திராகமம் 12:22. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேல் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் தெளியுங்கள். ஆமென். ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்துனால நீ அதை தொட்டு கிண்ணத்தில் வச்சு அதை தொட்டு தெளிக்கணுங்கிறார். ஹல்லேலூயா. இப்படி தான் அதை நிலக்கால்களில் பூசணும்னா நீ கையால் எடுத்தெல்லாம் பூசக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த ஈசோப்புங்கிற அந்த புல்லை எடுக்கணும், அதை துவைக்கணும், துவைச்சி அந்த நிலக்கால்களில் தடவணும், தெளிக்கணும் என்றபடியா. எதுக்கு இந்த காரியத்தை பார்க்குறோம்? அப்போ இங்கே இயேசுவின் ரத்தத்தை நான் எப்படி பயன்படுத்துகிறேன்? ஹல்லேலூயா. நான் அதை எப்படி இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கணுமே, எப்படி நான் தெளிக்கிறது, இதை நான் புரிஞ்சிருக்கணுமே. ஹல்லேலூயா. அங்கே வேதம் என்ன சொல்லுது? 2 கொரிந்தியர் 4:13 விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்றபடியாய். 2 கொரிந்தியர் 4:13 பாருங்க. பவுல் என்ன சொல்றார்? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். நானும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவனாக இருக்கிறபடினாலே நான் விசுவாசத்திலே பேசுகிறேன். அப்போ நான் விசுவாசத்தில் இந்த இரத்தத்தை குறித்து நான் பேசுகிறவனாக இருக்கணும். அந்த இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறவனாக இருக்கணும். நான் விசுவாசிக்கிறவன். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து அந்த விசுவாசத்தின் ஆவி நமக்குள்ளே இருக்கணும், அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். உடையவனாயிருந்து விசுவாசித்தபடியாலே பேசுகிறேன். இன்னும் நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. படிப்போம். நீதிமொழிகள் 18:21. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆமென். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இதுதான் கடைசி வரி மிக முக்கியமானது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஹல்லேலூயா.
உனக்கு அதில் பிரியம் இருந்து, அதில் நம்பிக்கை இருந்து, விசுவாசம் இருந்து நீ அதை அறிக்கையிட்டினா அதற்கான ஆசீர்வாதத்தின் கனியை நீ புசிக்க முடியும். ஹல்லேலூயா. அதை தான் வேதம் சொல்லுகிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஹல்லேலூயா. அதை நான் விசுவாசிக்கிறவனாக, அதை நம்புகிறவனாக இருந்து நான் அறிக்கை இடுகிற போது தேவன் அதை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். அதனால் வருகிற ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையிலே நான் புசிக்கிறவனாக நான் இருப்பேன் என்று வேதம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 9:10. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆமென். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு விதையையும் கொடுப்பார். அப்படின்னா என்ன? இயேசுவின் இரத்தத்தை எப்படி தெளிக்கிறதுங்கிறதையும் அந்த காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இன்னைக்கு அதை தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விதைக்கிறவன் அவன் போகிற போக்கில் அந்த விதையை தூக்கி போட்டாலும் ஒரு மழை பெஞ்சதுன்னா முளைக்க ஆரம்பிச்சிடும். அதை ஊனி வச்சாலும் முளைக்கும், போகிற போக்கில் தூக்கி போட்டாலும் அது முளைக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த அளவுக்கு அந்த இயேசுவின் இரத்தத்தை நான் பயன்படுத்துகிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், பேசுகிறேன் என்றபடியாய் நான் விசுவாசத்தோடு அதை செய்கிற போது இது ஒரு கடைசி நாட்கள், அந்த சாத்தானை ஜெயிக்கும்படிக்காய். ஹல்லேலூயா. பல விதத்தில், எந்தெந்த விதத்தில் நம்மளை நெருக்க முடியுமோ நொறுக்க முடியுமோ அது எல்லா விதத்திலும் இன்னைக்கு மிக வேகமாக, இன்னும் மிக கோபமாக நம்மளை நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஆமாம். ஏன்னா இது ஒரு கடைசி நாட்கள். அப்போ இந்த காரியத்தில், இந்த நேரத்தில் அதை ஜெயிப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆலோசனையை நாம் கையில் எடுக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். அதை எடுக்கிற போது தான் நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம காண முடியும். ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் இரத்தத்தினால வர்ற ஆசீர்வாதத்தை தான் இப்போ ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒன்று, என் பாவ கடனை தீர்க்கப்பட்டது. எபிரேயர் 9:28 படிப்போம். எபிரேயர் 9:28. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். ஆமென். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி. ஹல்லேலூயா. ஏன்னா லேவியரில் நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். லேவியர் 1:3 அதிகாரத்துலலாம் அந்த ஆசாரியனுக்கிட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போவாங்க. இவன் இந்த கொண்டு போகிறவன் அந்த ஆட்டுக்குட்டி மேலே கையை வைக்கணும். கையை வச்சுட்டா இவனுடைய பாவம் எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டி மேலே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆசாரியன் அந்த ஆட்டை வெட்டி அந்த இரத்தத்தை பலிபீடத்தின் மீது தெளிப்பான். ஹல்லேலூயா. ஆனால் அது முழுமையான ஒரு பாவ மன்னிப்புக்கான காரியம் அல்ல, அது ஒரு நிழலாக இருக்கிறது. இன்னைக்கோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அது நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்க வல்லது. யாருக்கு? நான் விசுவாசித்தேன், நான் பேசுகிறேன் என்றபடியாய் யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு. ஏன்னா அதே எபிரேயர் 9:22 படிங்க. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ஆமென். எல்லா இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த சுத்திகரிக்கும்படிக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை எல்லாம் கழுவும்படிக்காய் நமக்காக இரத்தம் சிந்தினவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது காரியம், நாம் மன்னிக்கப்பட்டோம். எபேசியர் 1:7 பாருங்க. அவர் இரத்தத்தினால நமக்கு வர்ற ஆசீர்வாதம். எபேசியர் 1:7. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். பாவத்தினால வர்ற கடன். ஹல்லேலூயா. பாவங்கிறது தேவனுக்கு நாம் செலுத்த வேண்டிய ஒரு கடனாக இருக்கிறது. அதிலிருந்து நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டோம். ஆமென். ஆனால் அதே நேரம் இப்போ நமக்கு ஒருத்தர் ஒரு எதிராக ஒரு காரியத்தை செய்கிறாங்க. சரி, சாரி, நான் தப்பாக செஞ்சுட்டேன், தப்பாக பேசிட்டேன் அப்படின்னா சரி போ அப்படின்னு சொல்கிறது வேற. ஹல்லேலூயா.
ஆனால் மன்னிக்கிறதுங்கிறது வேற. அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும். ஹல்லேலூயா. நீ பேசலாம், சரி நீ நீ உணர்ந்துட்ட பரவாயில்ல போ அப்படின்னு. ஆனால் அவங்க பேசின காரியமோ உங்களை உள்ளத்தை பாதித்த காரியமோ நீ முழுமையாக மன்னிக்கிற போது மட்டும்தான் அது எடுபடும். ஹல்லேலூயா. அப்போ இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே, அவர் இரத்தத்தினாலே, அவர் பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது. நமக்கு முழுமையாக மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் இருக்கிறது. மூன்றாவது காரியம், அவர் இரத்தத்தினாலே நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். ரோமர் 5:9. ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். 2 காரியம் இங்கே சொல்லப்படுது. முதல் காரியம் என்ன? இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்க அப்படின்னா, இன்னைக்கு பாவத்திலேருந்து நான் வெளியே வந்துட்டேன். ஆனால் பரிசுத்தமாக நடக்கிறதுங்கிறது இன்னொரு காரியம். ஹல்லேலூயா. அது நீதிமான் ஆக்கப்பட்டாதான் நடக்க முடியும். ஆமென். நான் ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அந்த பாவம் எனக்கு மன்னிச்சிட்டார். ஹல்லேலூயா. அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன். ஆனால் நன்மையான ஒரு காரியத்தை செய்யணுமே, அது நல்லது செய்யணும், ஒரு நீதிமானாக இருக்கணும், நான் நீதிமானாக நடந்துக்கணுங்கிறது வேற ஒரு காரியம். அதையும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நமக்கு செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்றை நீதிமானாவும் அவர் ஆக்குவார். அது மட்டும் இல்லை, அடுத்த காரியம், 4வது காரியம், அவருடைய கோபத்திற்கு நீங்கள் ஆக்குவார். ஆமென். வேதம் என்ன சொல்லுது பாருங்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா. ஹல்லேலூயா. நம்ம பாவத்தையும் கழுவி நம்ம நல்லவனா திருந்தி நீதிமானா வாழ்றதுக்கும் வழி செஞ்சவர், வரப்போற தேவனுடைய கோபத்துக்கும் நம்மளை தப்புவிக்க வல்லவர் என்று வேதம். அது நிச்சயம் இல்லையா? நிச்சயமாக அந்த காரியத்தையும் அவர் செய்வார். 2 பேதுரு 3:6-7 பாருங்க. 2 பேதுரு 3:6-7. 2 பேதுரு 3:6-7. அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரயாணத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயத்திற்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். 6வது வசனத்தில் அதை சொல்லிட்டு 7 சொல்றார். அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரவாகத்தினாலே அழிந்தது என்பதை மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்போ கொஞ்சம் பேர்லாம் நம்பல, அன்னைக்கு என்ன பெரிய வெள்ளத்தினால உலகம் அழிஞ்சுதா அப்படிங்கிறத பலர் நம்பல. அதை தான் அவர் சொல்றார். அதை அறியாமல் இருக்கிறாங்க. தேவன் நினைச்சா உலகத்தை அழிக்க முடியுங்கிறத நம்பாம இருக்கிறாங்க. அன்னைக்கு ஜலத்தினால உலகத்தை அழிச்சார், இப்ப இருக்கிற உலகத்தையும் அக்கினியினால அழிக்கும்படியாய் வைத்திருக்கிறார். ஆமென். அந்த அக்கினி எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஆனா இப்படிப்பட்ட தேவனுடைய கோபத்துக்கு, அன்னைக்கு வந்தது தேவனுடைய கோபத்தினால உலகத்தை தண்ணீர்னால அழிச்சார், வெள்ளத்தினால அழிச்சார். இப்போ வரப்போகிற காரியத்தில் தேவனுடைய கோபத்தினால அக்கினியினால அழிக்க இருக்கிறார். ஏன்னா நோவாகிட்ட சொல்லிட்டார், இனிமே கொண்டு இந்த பூமியை வெள்ளத்தினால அழிக்க மாட்டேன் என்றபடியாய். அங்கே வேதம் பேதுரு என்ன சொல்றார்? அதுக்காகவே இது அக்கினியினால் அழிக்கப்படும்படியாய் காக்கப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. காக்கப்பட்டு வருகிறதுன்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு அடுப்புக்கு விறகுக்காக இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கிறது. ஹல்லேலூயா. நாளைக்கு அடுப்புக்காக இன்னைக்கு விறகை எடுத்து வைக்கிற மாதிரி இது அக்கினிக்கு இரையாகும்படி காக்கப்பட்டு வைத்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த காரியம் நடக்கிற போது நான் தப்பிக்க வேண்டுமானா வேதம் என்ன சொல்லுது? அவர் இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிற நீங்க உங்களை நிச்சயமா அவருடைய கோபத்திலிருந்து தப்புவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது 5வது காரியம், நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 6:54 படிப்போம். யோவான் 6வது அதிகாரம் 54. யோவான் 6:54. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆமென். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்திலே பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன்னா என்ன? நம்ம இந்த பூமியில் நம்ம சரீரம் தான் அழிஞ்சு போகும், ஆனால் நம்ம ஆவி ஆத்மா அழியாது.
ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு. அந்த நித்திய ஜீவன் பரலோகத்துக்கு போகுதா நரகத்துக்கு போகுதாங்கிறது தான் முக்கியமானது. ஹல்லேலூயா. அப்போ அந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்துருக்கிறார், அவரிடத்திலே சேர்த்து கொள்ளும்படிக்காய். சாதாரணமாக எகிப்தில் இந்த பழங்காலத்து ராஜாக்கள் எல்லாம் தானே, ஏன்னா மம்மின்னா ஏதோ சொல்லுவாங்க, அதில் அந்த இறந்தவங்க பாடியை நல்லா இதெல்லாம் போட்டு வாசனை திரவியங்கள் எல்லாத்தையும் போட்டு அவங்க பதப்படுத்தி வச்சிருக்கிறது இந்நாள் வரைக்கும் 1000 வருஷங்கள் கூட அது கெட்டு போகாமல் இருக்குது. ஹல்லேலூயா. 1000 வருஷம் ஆனால் கூட அந்த பாடி கெட்டு போகாமல் அப்படியே பாடம் பண்ணதாக இருக்குது. இங்கே தேவன் நமக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன? நீ என் இரத்தத்தை பானம் பண்ணுவாயானால், நான் இதை உள்ளுக்குள்ளே குடிக்கிற போது என் ஆத்மாவுக்கு நித்திய ஜீவன், என்னைக்கும் சாவு கிடையாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்மா தேவனால காக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு அங்கே ஆண்டவர் என்ன சொல்ல, என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றபடியாக சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில், ஆனால் இன்னைக்கு பல நேரங்களில் ஒரு கர்த்தர் பந்தினாவே அதை விட அங்கே ஒரு கல்யாணம் நடக்குது, காது குத்து தான் பெருசாக தெரியுது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு அவர் இரத்தத்தை சிந்தி இந்த உடன்படிக்கையை செய்திருக்கிறேன் என்றபடியாக சொல்லுகிறார். அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஆமென். இந்த இரத்தத்தில் நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 15:51 பார்ப்போம். கடைசி நாளில் நான் எழுப்புவேன் என்றபடியாய் சொல்லுகிறார். ஆமென். அந்த நித்திய ஜீவன் உடையவர்களை கடைசி நாளில் அவர் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:51. 1 கொரிந்தியர் 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். அந்த நித்திய ஜீவன் நமக்கு இருக்கிற போது வேதம் என்ன சொல்லுகிறது? பவுல் சொல்றா, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. மறுரூபமாக்கப்பட்டு தேவனோடு கூட இருப்போம். ஆமென். அப்போ இன்னைக்கு அந்த இதுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் இரத்தத்தை சிந்தி, ஆமென், நம் பாவங்களை மன்னிக்கப்படும்படிக்காய், நாம் நீதிமான் ஆக்கும்படிக்காய், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்காய் இந்த பூமிக்கு வந்தவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, சமாதானத்தை உண்டு பண்ணினார். ஏசாயா 53:5 பார்ப்போம். ஏசாயா 53:5. ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஹல்லேலூயா. ஒரு காரியம் முன்னாடி சொல்லியிருக்கேன்னா தெரியல, போய் சொல்கிறேன். ஒரு ஸ்கூலில் ஒரு பர்டிகுலர் கிளாஸில் மட்டும், வகுப்பில் மட்டும் பார்த்திங்கன்னா, அந்த பையனுங்க அடங்கவே மாட்டான். என்ன சொன்னாலும் யாருக்குமே கேட்க மாட்டாங்க. அப்போ புதுசாக ஒரு வாத்தியார் அந்த இதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆகிறாரு அந்த ஸ்கூலில். அந்த ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டு சொல்லிடுறாரு, இந்த கிளாஸ் பையனுங்களை அடக்கவே முடியாது சார், ஆனால் அதுங்களை உங்கள் கையில் தான் கொடுக்குறேன், எப்படியாவது அவனுங்களெல்லாம் சரி பண்ணணும், எப்படியாவது அவனுங்களை அடக்கணும் என்றபடியாக சொல்கிறார். சரி சார் அப்படின்னு சொல்லி கிளாஸுக்கு போகிறார். போனோடனே சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறார். என்ன, அப்போ கொடுக்குற போது ஒரு காரியத்தை ஒரு 4-5 இதை எழுதி போடுறார். அதுக்கெல்லாம் பயலுக சரிங்கிறான். கடைசியாக ஒரு காரியத்தையும் சொல்கிறார், வந்து இங்கே இருக்கிறவங்களில் ஒருத்தன் யாரும் யாரோடதையும் திருடக்கூடாது. புரியுதா? திருடனோ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, பென்சிலோ பேனாவோ ஏதோ எடுத்திங்கன்னா, எவனோடது காணா போச்சோ, எவன் எடுத்தானோ அவனை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி வச்சு ஒரு குச்சியை கொடுப்பேன். அவன் வந்து அவனோட பலம் இருக்கிற வரையில் 10 அடி அடிப்பான். சட்டையை கழட்டிட்டு முதுகில் அடிக்கணும்.
அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இந்த திருட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. ஆனால் ஒரு நாள் பார்த்தா ஒருத்தன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு டிஃபன் பாக்ஸை திறந்து பார்க்குறான். டிஃபன் பாக்ஸில் ஒன்றையும் காணும். அவங்க அம்மா கொடுத்த டிஃபனை காணும். எவனோ தின்னுட்டான். எவன்டா தின்னது அப்படின்னு வாத்தியார் என்ன பண்ணார், எல்லா பயல்களையும் நிறுத்தி வச்சு யார் இதை சாப்பிட்டது சொல்லுங்க என்றபடியா சொல்கிற போது திரும்ப திரும்ப கேட்குற போது ஒருத்தன் மெதுவாக கை தூக்குறான். நான் தான் சார் அப்படின்னு. சரிங்க வா, நம்மளுடைய சட்டம் நமக்குன்னு ஒன்று போட்டிருக்கோம்ல, அதுபடி நீங்கள் வந்து நிற்கணும். சட்டையை கழட்டு. எவனோட சாப்பாடை சாப்பிட்டியோ அவனை வா, அவன்கிட்ட குச்சை கொடுத்து இவன் முதுகில் 10 அடி அடி அப்படிங்கிறார். அதுக்கு முன்னாடி ஏன்டா இப்படி சாப்பிட்ட, நம்ம தான் இது மாதிரி சொல்லியிருக்கிறோம்னு யாரும் எடுக்கக்கூடாதுன்னு அப்படிங்கிற போது அவன் சொல்கிறான், நான் 3 நாளாக சாப்பிடல, நான் பசியோடு வந்தேன், 3 நாளாக சாப்பிடல, எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை, அதனால் சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிறான். இந்த குச்சை கையில் வச்சிருந்தவன் குச்சை கீழே போட்டான். குச்சை கீழே போட்டான். நான் அடிக்க மாட்டேன், என் சாப்பாடு போனால் பரவாயில்ல, நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு அடிக்க மாட்டேங்கிறான். அவர் சார் என்ன சொல்கிறாரு, இல்லைடா நம்ம ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கோம், அதுபடி நடந்தால் தானே நாளைக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும், அதனால் அடிக்கணும், அந்த ரூல்ஸ் படி நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறார். அவன் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தவன் என்ன பண்ணுறான், சாப்பிட்டா கையில் கொடுத்து என்ன வேணா அடிக்கிறான். நான் ஏற்றுக்கிறேன், அவன் என்ன அடிக்கட்டும், நானா அவனை அடிக்க மாட்டேங்கிறான். ஆமென். அப்படிதான் தேவனுக்கிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி நமக்காக அடி வாங்கினார். நமக்கு சமாதானம் உண்டாகும்படிக்காய், தேவனிடத்தில் நமக்கு சமாதானம் உண்டாகும்படிக்காய். இது என்னைக்கோ எப்படியோ நடந்த காரியமா நம்ம யோசிக்கிறவங்களா இல்லை, உண்மையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரோட உடம்புல நம்மளுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார். தேவனிடத்தில் நமக்கு சமாதானம் உண்டாகும்படிக்காய். அவங்கள அடிக்காதீங்க, என்ன அடிங்க என்றபடியாய். ஆமென். அந்த இரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிற இரத்தமாக இருக்கிறது, நம்மோடு பேசுகிற இரத்தமாக இருக்கிறது, நமக்கு எல்லா விதமான பாதுகாப்பை தருகிற ஒரு இரத்தமாக இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு அந்த இரத்தத்தினால வருகிற ஒரு சமாதானத்தை நம்ம சுதந்திரிக்க தெரியாம இருக்கிறோம். ஆமென். வருகிற கோபங்கள், நம்ம செய்கிற அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாம் தானே. ஆமென். அந்த இரத்தத்தினால நமக்கு மன்னிக்கப்படும்படிக்காய், நம்ம தப்பிக்கும்படிக்காய் தேவன் கொடுத்திருக்கிறது நம்ம சுதந்திரிக்கிறவங்களா இருக்கணும். ஏசாயா 54:13 பாருங்க. ஏசாயா 54 அதிகாரம் 13 உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். எப்ப இருக்கும்? நீ உன் பிள்ளைங்களை ஒவ்வொரு நாளும் தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால அவங்க ஆவி ஆத்மாவில் எல்லாம் தெளிக்கணும். ஆமென். பிள்ளைகள் ஒவ்வொரு மேதும் ஒவ்வொரு நாளும், ஆமென், ஒவ்வொரு நாளும் தெளிக்கணும். தேவன் நிச்சயமா ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார், ஒரு பாதுகாப்பை கொடுப்பார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் இது, ஒரு பாதுகாப்பு இது. அதை நான் பயன்படுத்துகிறவனாக இருக்கணும். ஆமென். நான் அதை தான் சொன்னேன். நான் விசுவாசத்தில் பேசுகிறேன் பவுல் சொல்கிறார். நான் விசுவாசத்தின் அதனால பேசுகிறேங்கிறார். நான் விசுவாசத்தோட முன்பே நான் சொன்னேன், ஒரு விதையை நான் சும்மா தூக்கி போட்டாலும் அது தானா முளைச்சிடும். நீ அந்த இயேசுவின் ரத்தத்தை நீ சும்மா நீ பெருசா ஆவியில குதிச்சுக்கிட்டு ஜெபிக்கணும்னு இல்லை, பேசணும் இல்லை, உங்க பிள்ளைங்கள் மேல தெளிங்க. ஆமென். உங்க குடும்பத்தின் மேல தெளிங்க. ஹல்லேலூயா. யோபு தன் குடும்பத்துக்காக பலி செலுத்துகிறவனாக இருந்தான். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம அவரோட ரத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் என் குடும்பத்தை காக்கும்படிக்காய். ஆமென்.
அழகா பெர்க்மன்ஸ் பாரு, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எந்த அளவுக்கு நான் உணர்ந்து பாடுறேன். ஹல்லேலூயா. அந்த கோட்டைக்குள்ள நான் நுழைஞ்சவனா இருக்கிறேன்னா என் குடும்பம் அந்த கோட்டைக்குள்ள இருக்கிறதா இருக்குதா? ஆமென். அதுக்காக தான் இப்போ எனக்கு அடுத்த காரியம் வெளிப்படுத்தும் விசேஷம் 12:11 நம்ம ஆரம்பத்தில் படித்த வசனம், மரணம் நேடு இருக்கிறதானாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. மரணம் வரப்போகுது. ஆமென். அந்த நேரத்தில் கூட இயேசுவின் இரத்தத்தை தெளித்து நாங்கள் பிழைச்சிக்கிட்டோங்கிறோம். ஹல்லேலூயா. நீ பிழைக்க வைக்க முடியுங்கிறார் வேதம். யோவான் அப்படியா சொல்றார். அன்னைக்கு இருந்த நெருக்கத்தில் ஹல்லேலூயா சத்துரு எந்த விதத்தில் இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு யோவான் இருந்த காலத்தில் கிறிஸ்தவங்களை எல்லாம் துன்பப்படுத்துகிற நாள். யோவானை கொண்டு போய் பத்மு தீவில் அடைச்சி வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளில் தேவன் கொடுக்கிற வெளிப்பாடு தான் இது. கடைசி நாட்களிலும் இப்படி நடக்கும். அப்படி நடக்கிற போது அந்த இயேசுவின் இரத்தத்தினால நீங்கள் எல்லாம் அவனை ஜெயிக்கிறவங்களாக இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? கொலோசியர் 2:14-15 படிப்போம். கொலோசியர் 2:14-15. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவை மேல் ஆணியடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இது எல்லாம் அந்தகார கிரியையினால வர்ற காரியம். ஆமென். இன்னைக்கு அந்த இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தினால இப்படிப்பட்டதான காரியத்திலிருந்து நம்ம வெளியே வர்றவங்களாக இருக்கணும். நான் அதை உணர்ந்தவனாக, அதை புரிந்தவனாக, அறிந்தவனாக இருந்தால் மட்டும்தான் அந்த விசுவாசத்தில் நான் அதிலேருந்து தப்பிக்க முடியும். இயேசுவின் ரத்தத்தை நான் பயன்படுத்த முடியும். 9வது காரியம் கிருபை பெறுகிறது. எபேசியர் 1:7-8 வசனம். எபேசியர் 1:7-8 வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். ஆமென். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்திலே பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால வர்ற கிருபையை சகல ஞானத்தோடும் சகல புத்தியோடும் எங்களுக்குள்ள பெருக பண்ணினார். அப்படின்னா என்ன? அதுதான் இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற காரியம். சகல ஞானத்தோடும் புத்தியோடும் உங்களுக்கு அந்த இயேசுவின் இரத்தத்தினால வர்ற கிருபையை பெருக பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் கேட்குற போது, அதை விசுவாசிக்கிற போது, அதை நீங்கள் நடப்பிக்கிற போது அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதை நம்ம பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும். 10வது காரியம் ஆத்மாவிற்கான பாவ நிவர்த்தி. லேவியராகவும் 17:11. லேவியர் 17:11. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆமென். ஆத்மாவுக்காக, ஆத்மாவில் செய்த பாவத்துக்காக வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அது இரத்தம் மட்டுமே என்றபடியாக சொல்கிறது. ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அந்த இரத்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஹல்லேலூயா. அன்னைக்கு பழைய ஏற்பாடு காலத்தில் ஆட்டுக்குட்டியின் இரத்தமாக இருந்தது, காளையின் இரத்தமாக இருந்தது. இன்னைக்கு நம்மளுடைய ஆத்மாவுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டுமே நம் ஆத்மா பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்க வல்லது. 11 தேவனை கிட்டி சேர முடியும். எபேசியர் 2:13 பாருங்க. எபேசியர் 2:13. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆமென்.
முன்னாடி தூரமாக இருந்தோம், கிட்டவே போக முடியாது. ஆமென். ராஜாத்தியாக இருந்தாலும் எஸ்தர் தானே, அங்கே அகஸ்வேர் ராஜா கிட்ட நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. அவள் ராணி தான். இத்தனைக்கும் ராணியாக இருக்கிறவளே தன்னுடைய ராஜா கிட்ட போக முடியாது. ஹல்லேலூயா. அப்படி தூரமாக இருந்த நம்மை வேதம் என்ன சொல்கிறது? அவர் இரத்தத்தினாலே இன்னைக்கு தேவன்கிட்ட சமீபமானீர்களே என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளை சமீபமாக கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார். நாம் அவரிடத்தில் ஜெபிக்க முடியும். ஆமென். அவரிடத்தில் மன்றாட முடியும். நம்ம விண்ணப்பத்தை ஏறெடுக்க முடியும். அவருக்கு முன்பாக நிற்க முடியும். எப்போ அந்த ஆசாரியன் என்ன செய்வானோ, வேதம் என்ன சொல்லுது? பழைய ஏற்பாடில் ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதை ரத்தத்தை எடுத்து, நீங்கள் லேவியில் படிச்சிங்கன்னா தெரியும், அந்த ஆசாரியனோட காதில் தடவுவாங்க, கையில் தடவுவாங்க, காலில் தடவுவாங்க. இதெல்லாம் என்ன? இப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் மன்னிக்கும்படியாய். அதுக்கப்புறம் தான் ஆசாரியன் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும். அப்போ தேவனுக்கிட்ட நான் கிட்டி சேருகிறவன் நான் என்ன பண்ணணும்? முதலாக என்னுடைய பாவ மன்னிப்புக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால என்ன நான் பரிசுத்தமாக்கிக்கிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போகணும். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கே போகணும். எடுத்தோன்னே ஜெபிக்கிறவங்களாக இருக்கக்கூடாது. எடுத்தோடனே எனக்கு அதை கொடு, இதை கொடு, இவங்களுக்கு ஆசீர்வதிங்க, அவங்கள ஆசீர்வதிங்கன்னு இல்லை. ஒன்றை நீ பரிசுத்தமாக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்கிட்டு தான் ஆண்டவர்கிட்ட நம்ம கிட்டி சேர்க்கிறவர்களாக இருக்கணும். அந்த ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். ஆனால் அதை நம்ம பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஆமென். 12 ஒப்புவராக்குற ரத்தனம். கொலேசியர் 1:20. கொலேசியர் 1:20. கொலேசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரமாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆமென். அவரது சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளதையும் பரலோகத்தில் உள்ள யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்க பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தானே நம் பாவங்களை எல்லாம் கழுவி நம்மளை ஒப்புரவாக்கும். ஆனால் இந்த ஒப்புரவாக்குற விஷயத்தில் நான் எந்த அளவுக்கு நான் இருக்கிறேன்? ஆமென். வேதம் என்ன சொல்லுது? மத்தேயு 5:23 பாருங்க. மத்தேயு 5:23. மத்தேயு 5:23. ஆகையால் நீ பலிபீடத்தின் மேல் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில். ஆமென். நீ பலிபீடத்தின் மேல் உன் காணிக்கையை செலுத்த வருகிற போது, ஆண்டவரா தேவனுக்கிட்ட நீ நெருங்குகிற போது, உன் பேரில் உன் சகோதரனுக்கு, உனக்கு இல்லை, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவு என்று அவங்க என்னமோ பேசாமல் இருக்கிறாங்க, என்னை திருப்பிக்கிட்டு இருக்கிறாங்க, பார்க்காம இருக்கிறாங்க அப்படின்னு தோணுனாவே நீ என்ன பண்ண? உன் காணிக்கை வச்சுட்டு முதல்ல அவங்கள்ட்ட போய் சமாதானமாக அந்த ஒப்புரவான பிறகு தான் என்கிட்ட ஒப்புரவாக முடியுங்கிற. நீ அங்கேயே நிறுத்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? சபைக்குள்ளே அப்படி இருக்கிறோமா? ஹல்லேலூயா. நான் இயேசுவின் நாமத்தினால பெரிய ஊழியம் செய்யலாம், என்னென்னமோ காரியம் செய்யலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் செய்தோம் அல்லவான்னா உன்னை எனக்கு தெரியாதும்பேங்கிறார். ஹல்லேலூயா. உன்னை எனக்கு தெரியாது. அற்புதம் செஞ்சதான், அற்புதம் செஞ்சது நீனா? நீ ஜெபிக்கிற போது அற்புதம் செஞ்சது நீனா? நாளில் செஞ்சேன், ஒன்றை எனக்கு தெரியாதும்பார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு பூமியில் இங்கே இருக்கிற சகோதரருக்குள்ள குடும்பத்துக்குள்ள நீ ஒப்புரவாகாதபடி தேவனுக்கிட்ட ஒப்புரவாக முடியாது. கர்த்தர் தான் சொல்ல, பலிபீடத்தின் மேலே உன்னை காணிக்க செலுத்த வர்ற அப்படின்னா முதல்ல நீ அதை வச்சுடு, முதல்ல ஒப்புரவாகு, அதுக்கப்புறம் என்கிட்ட ஒப்புரவாகுங்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு கடைசி நாட்கள். மீண்டும் மீண்டும் அதுதான் சொல்கிறேன். அப்போ இந்த கடைசி நாட்களில் என்ன ஆகும் அப்படின்னா, நீதிமொழிகள் 11:31 படி நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். அப்படின்னா என்ன? நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 11:31. அப்படின்னா என்ன அர்த்தம்?
தேவன் உன்னை முன்குறிச்சிருக்கிறார், உன்னை அழைச்சிட்டு போகிறதுக்காக இருக்கிறார், வரப்போக இருக்கிறார். இது கடைசி நாட்களாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் உன்னை விட்டு விட அவருக்கு பிரியமில்லை. உன்னை முன்குறிச்சார், உன்னை அழைச்சிருக்கிறார், உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் இருக்கிறார். அதுக்காகவே உன்னை முத்திரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவின் முத்திரையை கொடுத்திருக்கிறார். ஆனால் பிரச்சனை என்ன? நீ ஒப்புரவாகாமல் இருக்கிறபடினால அல்லது வேறு காரியங்கள் உனக்குள்ளே இருக்கிறபடினால உன்னை அவர் வந்தால் கூட்டிகிட்டு போக முடியாது. அங்கே வேதம் என்ன சொல்லுது? நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். அப்போ அவர் என்ன பண்ணணும்? நீ செய்கிற காரியத்துக்காக ஏதாவது சரி கட்டணும். அந்த சரி கட்டுறது எப்படி கட்டுவாரோ, ஆமென். நீ இந்த நாட்களில் ஏமாந்து போவாதீங்க. இந்த நாட்களில் கர்த்தர் என்ன சோதிக்கிறார்னு. இது கடைசி நாட்கள், இது சோதனை அல்ல, சரி கட்டுகிற நாட்கள். உங்களை அழைத்து போகும்படிக்காய் தேவன் சரி கட்டுகிற ஒரு நாட்கள். ஆமென். சாத்தா வந்து என்ன சொன்னோம்? உன்னை வந்து பயங்கரமாக சோதிக்கிறது. சாத்தா வந்து சோதிக்கல. நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவன் சரி கட்டுகிறார். இது கடைசி நாட்கள். உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆயத்தமாக்கணும். ஆமென். அப்போ அதுக்கு அவர் சரி கட்டி தான் ஆகணும். அவரோட எய்மெல்லாம் எப்படியாவது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகணும். அது எந்த விதமாக சரி கட்டாருன்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். எப்படி வேணாலும் அவர் சரி கட்டலாம். அப்போ இந்த நாட்களில், அதாவது நமக்கு பல நேரங்களில் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? ஃபேக்டு ட்ரூத்தும்பாங்க. அப்படின்னா என்ன? இப்போ யாக்கோப்புக்கு என்னாச்சு? யோசேப்பை பையன்கள்லாம் வந்து என்ன சொல்கிறான்? அண்ணன் தம்பியெல்லாம் யோசேப்பை ஒரு மிருகம் வந்து கொன்னுடுச்சு, அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு அவனை ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து காமிக்கிறாங்க. ஏதோ ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தெல்லாம் தெளித்து இந்தாங்க ட்ரெஸ்ஸு, ஏதோ மிருகம் அடித்து சாப்பிட்டு செஞ்சிருச்சு அப்படின்னு யாக்கோப்புக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இது வந்து என்ன? யாக்கோப்புக்கு இது ஃபேக்டு. புரியுதுங்களா? உண்மை என்ன? ட்ரூத் என்ன? அவன் எகிப்தில் இருக்கிறான். ஹல்லேலூயா. உண்மை என்னன்னா அவன் எகிப்தில் இருக்கிறான். அப்படின்னா என்ன காரியம் நான் சொல்ல வர்றேன்? ஹல்லேலூயா. தேவன் சில நேரங்களில் சில காரியத்தை செய்வதற்காக நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறத புரிஞ்சுக்க தெரியணும். அதுக்கு பின்னாடி வேற ஒன்று இருக்குன்னு. இதை இப்போ யோசேப்புக்கு எடுத்துக்கோமே. யோசேப்பை என்ன பண்ணுறாங்க? குழியில் தூக்கி போடுறாங்க, மீதியானட்டை விற்று போடுறாங்க, அங்கே ஜெயிலில் கொட்டி போடுறாங்க. இதெல்லாம் வந்து ஃபேக்ட், உண்மை தான். இது வந்து நடந்த காரியம், உண்மைன்னு சொல்லலை, இதுதான் நடக்கிற காரியம். இதுக்கு நம்ம கண்ணுக்கு தெரிகிற காரியம். ஆனால் ட்ரூத்து, அதாவது உண்மை என்னன்னா, தேவன் இவனை கொண்டு போய் எகிப்தில் அதிபதியை ஆக்கணும். இவனை அங்கே எப்படி கொண்டு போகிறது? இவனை குழியில் தூக்கி போடணும், அங்கே மீதியான்ட்ட விற்று போடணும், அங்கே ஜெயிலில் போடணும், அந்த கனவுக்கு இதை சொல்லணும். ஒரு வழியை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் யோசிப்பு அங்கே நல்ல ஒரு வார்த்தையை சொல்கிறான். ஆமே. அங்கே ஆராதனையில் கூட சகோதரி சொன்னாங்க. ஆமே. நீங்கள் என்ன இது போட்டதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க, அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தும்படிக்காய் ஒரு பஞ்சம் வரப்போகிற போது நம்ம குடும்பத்தெல்லாம் காக்கும்படியாக என்ன இந்த போஸ்ட்டில் கொண்டு வந்து வச்சுருக்கிறாருங்கிறான். நீங்கள் என்னை விற்று போட்டதையோ தூக்கி போட்டதை குறித்து வருத்தப்படாதீங்கிறான். இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்ம நினைக்க முடியும்? தேவன் என்னை சரி கட்டுகிறாருங்கிற காரியத்தை யோசேப்பை போல நான் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆமென். அது உங்கள் குடும்பத்தில் உங்களை சரி கட்டுறதுக்கு உங்கள் கணவன் மனைவியாக இருக்கலாம், மனைவிக்கு கணவனாக இருக்கலாம், அல்லது வெளியில் இங்கே சபையில் இருக்கிற சகோதரர்களாக இருக்கலாம். தேவன் உங்களை சரி கட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு தோத்திரம் பண்ண கற்றுக்கங்க. அதை தான் வேதம் சொல்லுது, சத்துருக்களை சிநேகிங்கள்னு ஏன் சொல்லுது? தூக்கி போட்டவனை நீ விசுவாசிக்கணும், நீ அவனை சிநேகிக்கணும், அவனை நம்பணும், அவனுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் நீ எங்கள் அண்ணெல்லாம் தூக்கி குழியில் போட்டதுனால தான் நான் இப்போ எகிப்தில் இருக்கிறேன்னு, அதிபதியாக இருக்கிறேன்னு அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தீமையை நன்மையாய் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு காரியம் என்ன? தேவனுடைய ஒப்புரவாக்குகிற இந்த இரத்தத்தை நான் எப்படி சுதந்திரிக்கணுங்கிறது நான் தெரிஞ்சிருக்கணும். நான் எனக்கும் தேவனுக்கு மட்டும் அப்படிங்கிற காரியம் அல்ல. அவர் சொல்லிட்டா நீ என் கிட்டவே வரக்கூடாதுங்கிறார். நீ முதல்ல அங்கே ஒப்புரவாக்கி அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்குறார்.
நான் ரத்தத்துக்கான வல்லமையை நான் பயன்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு நீ நேராக பயன்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. அந்த ரத்தம் தேவனுக்கு என்னை ஒப்புரவாக்குதுன்னு வசனத்தை வச்சு பேச முடியாது. வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு தான், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நீ என் கிட்டேயே வராதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன காரியம்? அதுக்கு நான் எப்படி என்னை சரி பண்ணணும்? ஹல்லேலூயா. இது மிக மிக அவசியமானது. கடைசியாக இது ஒரு புது உடன்படிக்கையாக இருக்கிறது. மத்தேயு 26:28 படிப்போம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. ஆமென். அவர் கடைசியாக ராப்போஜனம் செய்கிற போது அவர் சொல்றார், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையாக என்னுடைய இரத்தம் இருக்கிறது என்றபடியாய். ஆமென். அதை தான் இந்த நாளில் கர்த்தர் பந்தியில் நாம் அனுசரிக்கிறவர்களாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 11:25 பாருங்க. 1 கொரிந்தியர் 11:25 பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியை பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கைக்குரியதாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென். இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக இரத்தத்தை சிந்திருக்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட இன்னும் அநேக ஆசீர்வாதத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரத்தத்தை தெளிப்பது மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அவை இந்த நாளில், இந்த கடைசி நாட்களில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டபடியாய் அவனை ஜெயிக்கணும், அந்த சாத்தானை ஜெயிக்கணும்னா இந்த இயேசுவின் இரத்தத்தை நம்ம பயன்படுத்தவுள்ளா இருக்கணும். நம்ம குடும்பத்தில், நம்மளுடைய காரியத்தில், சத்துருக்கு எதிராக, நம்ம பிள்ளைகளுக்கு மேலே, நம் குடும்பத்தின் மேலே நாம் தெளிக்கிறவனாக இருந்து இந்த பாதுகாப்பை, பழைய ஏற்பாடில் அது மாதிரியாக இருக்குது. அந்த இரத்தத்தை நிலைக்காலில் பூசின போதே சத்துரு அந்த இடத்துக்குள்ளே வரல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் அதை விட மேலான ரத்தம், ஆபேலின் ரத்தத்தை விட பேசுகிற ரத்தம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு இருக்குது. ஆமென். அதை நான் பயன்படுத்துகிறவனாக இருக்கணும். எபிரேயர் 2:4. எபிரேயர் 2:4. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற எவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஆமென். தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பு, என்னென்ன காரியத்தை கொடுத்தோமோ பார்த்தோமோ அதிலெல்லாம் நமக்கு இரட்சிப்பு கொடுத்த இப்படிப்பட்டதான காரியத்தில் நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஹல்லேலூயா. வரப்போகிற தண்டனையில் நான் தப்பித்து கொள்ளணும்னா இந்த இயேசுவின் ரத்தம் அவசியமாக இருக்கிறது. அதே 1 கொரிந்தியர் 15:57 என்ன சொல்லுது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு தோத்திரம். எப்போ நான் இந்த இயேசுவின் ரத்தத்தை எந்தெந்த இடத்துலலாம் தெளிக்கிறேனோ தெளிச்சுட்டு நான் சொல்ல வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு தோத்திரம். ஆமென். இதை சொல்லி முடிக்கணும். ஹல்லேலூயா. தேவன் அதன் மூலியமாக நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருப்பார். ஆமென். ஆகவே இந்த நாளில் ஒரு பாதுகாப்பை, இந்த கடைசி நாட்களில் அவருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இயேசுவின் இரத்தத்தினால அவனை ஜெயிக்கலாம் என்ற ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இதை ஒவ்வொரு நாளும் ஒரு நாளும் மறக்காதபடியாய் நம்ம அதை இரத்தத்தை பயன்படுத்தி நம்மளுடைய குடும்பத்தை, நம்மளை, ஆமென், நம்மளுடைய காரியத்தை நாம் சத்துருக்களிலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த நாளில், இந்த கடைசி நாட்களிலே வரப்போகிற உபத்திரவங்களில் எல்லாம் இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் சபையையும் தேசத்தையும் நான் காக்கும்படிக்காய் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உமது இரத்தத்தின் அதிகாரத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள தேவன் தாமே உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபை எங்களோடு கூட இருப்பதாக ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.